வணக்கம். நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறது மரவள்ளி கிழங்குல கூட்டுக்கறி. மரவள்ளி கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதை நிறைய வெரைட்டியாக செய்யலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு கூட்டுக்கறி செஞ்சு காட்டுறேன். அப்புறம் பின்னாடி அதில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் புது அடுக்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் சொல்கிறேன். மரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ, 1/2 முறி தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு, உங்கள் தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய். இந்த கிழங்கு வாங்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அப்படியே கிள்ளி பாருங்கள். அது நீர் பதமாக இருக்கும். அந்த கிழங்கு சீக்கிரம் வேகாது. அப்படியே மாவு மாதிரி இருக்கும். அந்த கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். இந்த மேலே உள்ள தோலை உரிச்சா ஒரு லைட் பிங்கிஷ் கலர் இருக்கும். அந்த கிழங்கு நல்லா வேகும். அப்படியே நீங்கள் சுற்றி நறுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேர் மட்டும் தனியாக வந்துடும். பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கிழங்கை நல்லா கழுவி தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். அந்த தண்ணியில் நம்ம இதை போட்டு வேக வைக்க போகிறோம். நல்ல கிழங்கா இருந்ததுன்னா ஒரு கொதியில் டக்குன்னு வெந்து மலர்ந்துடும். ஒரு 5 நிமிஷம் வெந்து கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இன்னொரு 2-3 நிமிஷம் விட்டுடலாம். அந்த உப்பு உரைக்கணும். உப்பு போட்டு நல்லா எல்லா பக்கமும் கிண்டி அப்படியே விட்டுருங்க. சேர்ந்து இருக்கட்டும், அதில் உப்பு ஏறட்டும். அரைக்கிற பொருள் எல்லாம் எடுத்து அரைச்சிடலாம். அது வேகிறதுக்குள்ளால மிளகா, ஜீரகம், 2 வெள்ளைப்பூண்டு பல், 1 ஸ்பூன் மிளகு, தேங்காய், கருவேப்பிலை. அது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்கும். நல்ல கிழங்கு வெந்துருச்சு. நம்ம இப்போ இந்த தண்ணியை இருத்துடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, நான் உங்களுக்கு மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன். இப்போ மஞ்சத்தூளும் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சதை போட்டு கிளறிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஜாரை கழுவி ஊற்றிட்டு நல்லா அந்த அரைச்சதை போட்டிருக்கோம், அரைப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, உளுந்து போட்டுக்கோங்க, 2 மிளகா, கருவேப்பிலை போட்டுருங்க. இந்த தாளிச்சதை இதில் கொட்டிடலாம். இந்த கிழங்கு கூட்டுக்கறியில் கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எங்கள் பக்கத்துலலாம் மீன் குழம்பு வைக்கும்போது இதை கூடுதல் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுப்பாங்க. அந்த மீன் குழம்பும் இந்த கிழங்கு கூட்டுக்கறியும் அப்படி ஒரு காம்பினேஷன். நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு அந்த மீன் குழம்பு செஞ்சு காட்டுறேன். அந்த மீன் குழம்பை நான் வெஜிடேரியனாக செய்வேன், தக்காளி போட்டு. அப்படி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஒரு நாளைக்கு. கிழங்கு கூட்டுக்கறி முடிஞ்சிருச்சுங்க.